ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கைத்தொழில்.com சேனலில் பூஜை கூட ஃப்ரேம் அதுக்கான ஹேண்டில் எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா 15 அடியில் வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஃப்ரேம் ஃபுல்லும் சுற்றுறதுக்கு. இப்போது கைத்தொழில்.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க முடியும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எங்களோட சேனலில் வரணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் 8610070981. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரேம் எப்படி போடலான்றதை பார்ப்போம். நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது கைத்தொழில்.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க முடியும். நாங்கள் செஞ்ச ஒர்க்கோட மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இந்த ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஒர்க்கோட மெஷர்மெண்ட்டும் வரும். நாங்கள் போட்ட எல்லா ஒர்க்கோட வீடியோ லிங்க்கும் அதில் கொடுத்துருப்போம். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போது கைத்தொழில்.com சேனலில் வீடியோஸ் எல்லாமே எப்படி பார்க்குறதுன்றதை பார்ப்போம். கைத்தொழில்.comன்றது எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி கைத்தொழில்.com போட்டு இந்த மாதிரி ஹோம், வீடியோ, பிளேலிஸ்ட்டு, சேனல் இந்த மாதிரி வரும். அதில் நீங்கள் வீடியோன்றது இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதே போல் நீங்கள் அதர் மீடியாஸ், ஃபேஸ்புக்கு, கூகுள், பிளாக் ஸ்பாட் இதெல்லாம் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். பிளாக் பட்டில் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதே போல் நான் நம்ம கைப்பிடி போடுறதுக்கு வயர் எடுக்கணும். 15.5 அடியில் வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த கலரில் கைப்பிடி தேவைப்படுதோ அந்த கலரில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வயலட் கலரில் கைப்பிடி போட போகிறேன், அதனால் வயலட் கலரில் எடுத்துருக்கேன். 15.5 அடி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே சொருவி விட்டுருங்க. நான் கீழே வரைக்கும் சொருவி இருக்கேன். நீங்கள் ஒரு 5-6 நாட்டுக்கு சொருவி விட்டுருங்க. இப்போ சொருவி விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். நான் சொருவுறத சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி சொருவிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நமக்கு கூட ரெடி ஆயிடுச்சு. இப்போது எப்படி கைப்பிடி போடலான்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன், நீங்களும் சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கைப்பிடி போடுறது எப்படின்றத பார்ப்போம். இது 15 அடி வயரு. இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது பூஜை கூட கம்பி. அந்த பூஜை கூட கம்பியில் நம்ம எப்படி கைப்பிடி போடலான்றதை இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 10 நாட்டுக்கு உள்ளே சொருவி விட்ருக்கேன் நான். நீங்கள் ஒரு 5 நாட்டுக்கு சொருவினாலும் போதும். இந்த மாதிரி சொருவி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொரசொரப்பான பக்கமாக இருக்குது. இந்த பக்கம் சொரசொரப்பான பக்கமாக இருக்குது. அந்த சொரசொரப்பான பக்கத்தை இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா வழுவழுப்பான பக்கமாக மாறும். அந்த வழுவழுப்பான பக்கம் தான் நமக்கு வேணும். இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் வழியாக இப்படி எடுத்துருங்க. ஹோல் வயரும் இப்போ ஹோல் வயரையும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு நமக்கு வந்திருக்கு. இந்த சைடு வரும்போது இப்படி கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, இதை லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இடத்துல சொரசொரப்பான பக்கமாக இருக்கும். இந்த இடத்துல டபுளாக வந்திருக்கும். சொரசொரப்பும் இருக்கும், ஆனால் வலுவழுப்பான பக்கமும் இருக்கும். இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இது சொரசொரப்பான பக்கம். இந்த சொரசொரப்பான பக்கத்தை இதுக்கு உள்ளே கொடுக்கணும். ஒவ்வொரு டைமும் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு தான் நம்ம வெளியில் எடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்து எடுக்கணும். பாருங்கள், இப்போது நம்ம இப்படி எடுத்துருக்கோம். இப்படி எடுத்துருக்கத இந்த வலுவழுப்பான பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணால் தான் நமக்கு இந்த இடத்துல சொரப்பான பக்கமாக வரும். இந்த மாதிரி வரும். அப்போது நம்ம இந்த மாதிரி சொரப்பான பக்கமாக எடுத்து வச்சுக்கணும், லைட்டாக ரொட்டேட் பண்ணி. நெக்ஸ்ட்டு இந்த ஹோல் இதையும் உள்ளே ஒவ்வொரு டைமும் இன்சர்ட் பண்ணணும். நீங்கள் பெரிய வயராக போட்டுட்டு 15 அடியையும் எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி எடுத்துட்டோம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்படி வரும். அப்போது நம்ம இதை லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு
இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சாதான் நமக்கு இந்த பக்கம் சொரசொரப்பான பக்கம் வரும். இப்போ சொரசொரப்பான பக்கம் வந்துருச்சு. இதுக்குள்ளே வயரை ஃபுல்லும் இன்சர்ட் பண்ணணும். இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இப்படி இருக்கும், வலுவலுப்பான பக்கமாக இருக்கும். இதை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு சொரசொரப்பான பக்கமாக மாறிடும். அந்த சொரசொரப்பான பக்கத்தை எடுத்து இந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துருங்க. இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வலுவலுப்பான பக்கம் வந்துருச்சு. இப்போது இந்த இடத்த லைட்டாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து ஹேண்டில் போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போது இந்த மாதிரி தான் வரும் பாருங்கள். டபுள் தான் இருக்கும். சொரசொரப்பும் வலுவலுப்பும் உங்களுக்கு சேர்ந்த மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஹேண்டில் போட ஆரம்பிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லத்தையும் உள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே விட்டதுக்கப்புறம் நமக்கு இந்த சைடு ஹேண்டில் வரும். இதை லைட்டாக இப்படி சொரசொரப்பான பக்கமாக மாற்றிட்டு நம்ம ஹோல் வயரையும் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஹோல் வயரையும் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போது திரும்ப இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும். அடுத்தது திரும்பவும் இது ஃபுல்லையும் எல்லா வயரையும் எடுத்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்புறம் இதை லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க, இல்லைனா அதுவே நிற்கும். அப்புறம் எல்லா வயரையும் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. திரும்ப இந்த சைடு இப்படி ஒரு ரொட்டேஷன். திரும்ப இந்த வயர் ஃபுல்லும் எடுத்து இந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப இது நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்படி கீழே இறக்கி விட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. இதே போல் நீங்கள் கண்டினியூஸாக இந்த ஹேண்டில் ஃபுல்லும் போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு திரும்ப லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அது எல்லாத்தையும் எடுத்து இந்த இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இதுக்குள்ளே இப்படி போட்டுட்டு திரும்பியும் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை கண்டினியூஸாக பண்ணணும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்பியும் இதை இப்படி வச்சுக்கோங்க. பாருங்கள், இதை நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளேயே திரும்ப விடணும். உள்ளே விட்டுட்டு திரும்ப இந்த சைடு இருக்கணும். திரும்ப இந்த ஹோல்குள்ளே விட்டுக்கோங்க. ஹோல்குள்ளே விட்டுட்டு இதை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த கம்பி, இதை இப்படியே கண்டினியூஸாக நீங்கள் போட்டுகிட்டே வரணும். இதை ஃபுல்லும் போட்டு முடிங்க. இந்த கம்பி இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இதுக்குள்ளே பேலன்ஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு இதுக்கும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த கம்பியில் கொடுக்கும்போது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த ரப்பர் பேண்ட் போட்டிருக்குது, இது போடுற வரைக்கும் ஒரு 2 இதுக்கு வேணால் வரும். அதை அவுத்து விட்டுட்டு திரும்பியும் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. திரும்பியும் இதை எடுத்துட்டு இது ஃபுல்லத்தையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு திரும்ப இதை இந்த சைடு ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்ப இது ஃபுல்லும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து திரும்ப இதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லும் எடுத்துக்கோங்க. நமக்கு இப்படி எடுக்க கஷ்டமாக இருக்குன்றதுனால தான் என்ன பண்ணோன்னா ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருந்தோம். இப்போ இந்த கம்பி வர்றதுனால இப்போது இதை எடுத்து விட்றோம். இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க. திரும்ப இதை ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப இது ஃபுல்லத்தையும் இந்த ஹோல்குள்ளே விட்டுருங்க. திரும்ப இது ஒரு ரொட்டேஷன், அதாவது இந்த சொரசொரப்பான பக்கத்தை இங்கே உள்ளக்கு இன்சர்ட் பண்ணியிருக்கு. இந்த கம்பி வரும்போது நமக்கு உள்ளக்க அந்த ஃபுல் இதையும் கொடுக்க முடியாது. இதை போட்டுட்டு வேணால் நீங்கள் வந்து ரப்பர் பேண்டை போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு ரொட்டேஷன், லைட் ரொட்டேஷன் கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி உங்களுக்கு ஹேண்டில் ரெடி ஆயிரும். இப்போ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சொருவணும். இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எடுத்து விட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஒவ்வொரு தடவையும் இந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு தான் போடணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஃபுல்லும் எடுத்து இந்த ஹோல்குள்ளே விடணும். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஹோல்குள்ளே விட்டுருங்க. இந்த மாதிரி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஹோல்குள்ளே விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு ட்விஸ்ட். இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த கம்பி வரும்போது நீங்கள் வயரை எல்லாமே ரிமூவ் பண்ண தான் செய்யணும். அடுத்து ஒரு ட்விஸ்ட் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. வயரையெல்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இதோ இந்த சைடு கொண்டு வாங்க. இந்த சைடு கொண்டு வந்து இந்த கேப் வழியாக இடுங்க. அடுத்தது இந்த சைடு ஒரு ட்விஸ்ட்டு. இதை கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிகிட்டே தான் வரணும். இங்கே ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்கோம். அடுத்த ட்விஸ்ட்டு இப்படி இந்த மாதிரி இந்த கம்பியை மறைக்கிற மாதிரியே கொடுங்க. கொடுத்து கொண்டு வாங்க.
கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு கொண்டுட்டு வாங்க. இந்த மாதிரி கொண்டுட்டு வந்துட்டே இருங்க. கொண்டுட்டு வந்துட்டு இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த கம்பி தெரியாது பண்ணும்போது. கொஞ்சம் நெருக்கமாக பண்ணிங்கன்னா நமக்கு தெரியாது. இதை இங்கே கூட போடுங்க. இப்போது இதுலேயும் அப்படியே சுற்றிட்டே வரணும். ஸ்பேஸ் இல்லாமல் சுற்றிட்டே வாங்க. சுற்றிட்டே வந்துட்டு இந்த ஹோல் வழியாக எடுத்துகிட்டு கண்டினியூஸாக உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு இதை சுற்றணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு இந்த கம்பியை சுற்றி முடிச்சிட்டோம். நீங்கள் ரப்பர் பேண்ட் போடணுன்னாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே சுற்றணுனாலும் சுற்றிக்கலாம். இதில் அப்படியே எடுத்துக்கோங்க ரிமைனிங் இருக்கவே. அப்புறம் திரும்ப ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. இது வரைக்கும் ஃபுல்லும் போட்டு முடிச்சுட்டு சொருவி விடுங்க. நான் உங்களுக்கு சொருவி எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இந்த ஹேண்டில் எப்படி போடலான்றதை பார்த்தோம். இப்போ போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி கீழே சொருவி முடிச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 அடி சொல்லியிருந்தேன். 15 அடி போட்டாலே உங்களுக்கு போதும். இந்த ஹேண்டில் நீங்களும் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு நீங்கள் இது போல் உங்களுக்கு வேறு ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் இல்லை வயர் ஒர்க்ஸ் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஏதாவது எங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் 8610070981. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம். கைத்தொழில்.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much.